பிரைஸ் லார்ட். இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால், தேவன் அழகா யோசுவா கிட்ட சொன்னாரு. அவரே வாயிலிருந்து பேசின வார்த்தை யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். அப்ப உங்க வழி வாய்க்க பண்ணப்பட வேண்டும். நீங்க செய்கிற காரியம் எல்லாம் வெற்றியாய் மாற வேண்டும். இல்ல உங்களுடைய ஜெபத்திற்கு, கண்ணீரின் ஜெபத்திற்கு பதில் வேண்டும். உங்களுடைய போராட்டத்துக்கு ஒரு சமாதானம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் தெளிவா இங்கு போடப்பட்டிருக்கிறது. யோசுவாவுக்கு தெளிவா சொல்றாரு, எப்பா நான் உன்னை விட்டு விலகக்கூடாது, உன்னை கைவிடக்கூடாது என்று சொன்னால், நீ என்னுடைய வார்த்தையின்படி எல்லாத்துக்கும் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நான் உனக்காக பெரிய காரியத்தை செய்வேன். என்ன செய்தார் தெரியுமா? யோசுவா வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்தார். 5 சேனைகள், ராஜாக்கள் எதிர்த்து வந்தாங்க. அந்த யுத்தத்துல நீ போ, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி யோசுவாவிடம் கர்த்தர் பேசி அனுப்புவாரு. அப்படியாய் அந்த யுத்தத்துல தேவனே கர்த்தரை வானத்திலிருந்து பெரிய கற்களை விழ பண்ணி அந்த யுத்தத்துல சத்துருக்களை மடியும்படியாய் செய்வார். அடுத்து என்ன நடக்கும்? அந்த யுத்தம் நடக்கும் பொழுது வெளிச்சம் வேண்டும் என்று சொல்லி, சூரியன் மறையக்கூடாது என்று சொல்லி யோசுவா கர்த்தரோடு பேசி அந்த சூரியனை நடு வானத்திலே நிறுத்துவாரு, சந்திரனை நடு வானத்திலே நிறுத்துவார். வேதத்திலே போடப்பட்டிருக்கிறது, ஒரு பகல் முழுவதுமாக வானத்தில் அது தரித்து நின்றது என்று சொல்லி. அப்ப தேவன் இன்றைக்கு தெளிவா எங்களோடு பேசுகிறார். உங்க குடும்பத்துல எத்தனை நபர் இருந்தாலும் சரிங்க, அந்த யுத்தத்துல பெரிய யுத்தத்துல யோசுவாவுக்கு ஜெயத்தை கொடுத்தார் கர்த்தர். உங்க குடும்பத்துல எத்தனை நபர் இருந்தாலும் ஒரு நபர் கீழ்ப்படியாமல் விலகி போனாங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை விட்டு, அந்த ஒரு நபர் பாதிக்கப்படும் பொழுது குடும்பம் முழுவதுமாய் ஸ்ட்ரகிள் பண்ணும், குடும்பம் முழுவதுமாய் பாதிக்கப்படும். அதனால குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார். God bless you.